ராஜாதிராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜ குலதிலக. இது என்ன ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா? ரேடியோ சபா. ரேடியோ சபா. ஆஹா, கிளம்பிட்டாயா கிளம்பிட்டாயா. ஹலோ ஐயா, வணக்கம். யாரு நீங்க? என்ன ஐயா, எல்லாம் முடிஞ்சு ஒரு கிழமையிலேயே மறந்துட்டீங்களா? இல்லே, எனக்கு சரியா ஞாபகம் வரலே. யாரு நீங்க? எங்களையெல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை எங்கே எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீங்கள் இந்த மன்றத்தில் உள்ளவர் தானே? ஐயையோ, மறக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் வந்து ஞாபகப்படுத்துறானே. ஐயா, இந்த மனசுக்குள்ளே புலம்புனதெல்லாம் போதும், சொல்லுங்கள், மன்றத்தில் உள்ளவர் தானே? இல்லை தம்பி, இல்லை. நான் இப்போ அதில் இருந்தெல்லாம் மன்றத்துலாம் வெளியாகிட்டேன். இப்போ புதிய ஜென்ரேஷன் வருது தானே, புதுசெல்லாம் வரக்கோல அவங்களுக்கு இடம் கொடுக்கணும்னு சுட்டி நான் அப்படி வெளியாகிட்டேன். பதிலெல்லாம் இல்லை தம்பி. சரி, விலகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏன் இந்த முறை என்னையும் மன்றத்துக்கு அனுப்புங்க, எங்கள் ஊருக்கு, எங்கள் ஏரியாவுக்கு கேட்டு வந்தீங்க? ஐயா, நடிக்காதீங்க. நீங்களா போகலை, நாங்கள் தான் உங்களை வெளியே அனுப்பணும். ஏவாப்பா இப்படி செய்கிறீங்க? உங்களுக்காக எவ்வளோ செஞ்சுக்கிறேன், எத்தனை வருஷமா ஈந்து தாக்கு பிடிச்சி எவ்வளோ வேலை செஞ்சுக்கிறேன். உங்களுக்காக எத்தனை தடவை எவ்வளோ பேசிக்கிறேன். மன்றத்தில் அடி பிடிச்சி மேசையெல்லாம் முடைச்சி பாஞ்சு புழுந்து ஓடி எவ்வளோ நடந்தீங்க, எவ்வளோ வேலை செஞ்சுக்கிறேன். எல்லாம் அவ்வளோ தான் என்னதோரு. ஐயா, நீங்கள் அங்கே பேசினதை விட உங்கள் கொரட்டை சத்தம் தான் எங்களுக்கு வெளியில் கேட்டுச்சு. நீங்கள் அங்கே சும்மா தானே இருந்தீங்க, தூங்க தானே போனீங்க. நீங்கள் எங்களுக்காக பேசியிருந்தா நாங்கள் ஏன் உங்களை வெளியே அனுப்ப போகிறோம்? சரி ஐயா, இப்போ ஏன் புதுசாக நடந்து வாரீங்க? நான் நடந்து வாரதுக்கு காரணமே இவனுங்க தான். ஒன்றுமே தெரியாத மாதிரி கதைக்கிறானுங்க, அப்பாவி பயிலுங்க. இல்லை தம்பி, மனுஷரோட ஒன்றுக்கா ஈந்தா தானே மனுஷர் எல்லாத்தையும் பிரச்சனை தெரியும், எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும் தானே நாங்கள். விளங்குதா? ஐத்தான் வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் நடந்து வரதுக்கு வேறொரு ரீசன் இருக்காமே ஐயா. உங்கள் காரெல்லாம் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். டேய், எல்லாம் தெரிஞ்சு குசும்புக்கு ஏன்டா கேட்குற? இல்லை தம்பி, இல்லைண்ணா அவங்கெல்லாம் எடுக்கல, நாங்கள் தான் கொடுத்தேன். இப்போ புதுசாக வாராக்களுக்கும் ஈக்கோணும் தானே, நாங்கள் இனி தெரியும் தானே, ஈந்தும் எல்லாம் செஞ்சிட்டோம். உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டேன். இருந்தாலும் என்ன செய்ய, இப்போ நீங்கள் எங்களை அனுப்பிட்டீங்க தானே, சரி முன்னுக்கு வாராக்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் வெளியாகவே வைக்கிறோம். இப்போ நான் என்ன பிறக போகல, காரோடைய வந்தேன். இல்லை தம்பி, இங்கே கிடைச்சே தானே, அதுதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ அந்த சும்மா வாக்கிங் கொண்டு போகிற மாதிரி நடந்து போய்த்து வந்து பார்க்குறேன் இப்படி ஈக்கேன்னு சொல்லி. அப்போ மன்றத்தில் இருக்கிற நேரம் இருந்த அந்த கொலஸ்ட்ரால் கொழுப்பெல்லாம் குறைக்க போகிறீங்க நடந்து அப்படி தானே? சரி ஐயா, அந்த உங்களோட மன்றத்தில் இருந்த அந்த கூட்டாளி மாதிரிலாம் என்ன இப்போ இன்னும் கனெக்ஷனாக கதைப்பீங்களா? என்ன மாதிரி தொடர்பு இருக்கா? ஓ தம்பி, நாளைக்கும் மீட்டிங் கொண்டு போட்டி வர சொல்லி எல்லாரையும் சேர்ந்து கதை முடியல. இங்கே டிஸ்கஷன் உண்டீக்கு எல்லாத்துக்கும். அது சுட்டி நாளைக்கு வர சொல்லி தம்பி, போ நாளைக்கு மீட்டிங் உண்டீக்கி. அப்படி அங்கே போய் என்ன ஐயா கதைப்பீங்க? என்ன தம்பி இப்படி கேட்குறீங்க? நாட்டு மக்களோட அபிவிருத்தி அடுத்து என்னென்ன திட்டங்கள் ஈக்கேன்னு சொல்லி நாங்கள் பேசணுமேண்ணா. இப்போ சும்மா உடையலவே என்ன இருந்தாலும் நீங்கள் எங்களை அனுப்பினாலும் நாங்கள் உங்களுக்காக நிற்கிறேன் எப்போ என்றாலும். விளங்கிச்சா? இப்போ பாருங்க, இப்போ வந்திக்கிற எல்லாம் புதிய ஆக்கள், புதிய முகம், புதிய பேர் ஈக்கிற எல்லாமே. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை தம்பி, அதை சுட்டி அவங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் தான் சொல்லி கொடுக்கணும். ஐயா, உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன். உள்ளே இருந்த உங்களை நாங்கள் ஒரு மாதிரி வெளியே அனுப்பிட்டோம், சரியா? வெளியில் வந்து நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு பேசாட்டுக்கு போயிட்டுருங்க, சரியா? இப்படியே போனீங்கன்னு சொன்னால் வெளியிலையும் உங்களுக்கு இருந்த பாடு இல்லை, சரியா? உங்களை மாதிரி வேலை வெட்டி இல்லாதவன் இல்லைன்னா எனக்கு வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன், சரியா? தம்பி, தெரிஞ்ச ஒரே ஒரு வேலை ஆயித்தான், அடித்து பிடிச்சி எங்கேயோ ஒரு இடத்த பிடிச்சி இப்படி சரி தப்பி பிடிச்சி வந்த இடத்துக்கு வந்து பிடிச்சி நின்றுட்டு இப்போ எங்கெல்லாம் அனுப்பின போகிறேன், நாங்கள் எங்கே தம்பி போகிறேன்? சரி விடுங்க அதை விடுங்க. இப்போ தம்பி, நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க? ஐயா, நான் அங்கே முன்னால் அந்த சந்தி இருக்குல்ல, சந்தியில் இருக்கிற சில்லறை கடையில் நான் தான் பில்லெல்லாம் போட்டுட்ருக்கிறேன். அப்படியா தம்பி? இது கேட்குறேன்னு கோவிச்சு கொள்ளவானம் உண்டு நினச்சி கொள்ளவானம், சரியா? சரி வேலையிலேருந்தா கொஞ்சம் பார்த்து செல்றா. ஏழுமா பார்த்து செல்றா கொஞ்சம். கண்டிப்பா ஐயா. யாருக்கு ஐயா? யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கா? சீச்சி தம்பி, இல்லை அப்படி இல்லை, எனக்கு தான் மக்களோட மக்களாக ஈந்து அவங்களோட கஷ்டத்தை தெரிஞ்சு கொள்ளணுமே. ஐக்கிதான் வேற ஒன்றும் இல்லை, சரியா? ஐயா, எங்கள் முதலாளி பாவம் ஐயா. சரி நான் பார்க்குறேன், சரியா? இருந்த ஏதாவது வேலைகள் அப்படி இது இருந்தால் சொல்கிறேன், பார்த்து சொல்கிறேன், சரியா? போயிட்டு வரேன் ஐயா. தம்பி, சரி பார்த்து செல்லுங்க, சரியா? பத்திரமா போயிட்டு வாங்க தம்பி. உங்களோட ஃபோன் நம்பர் கொஞ்சம் எடுக்கலுமா? ஐயா, தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி எங்கள் ஊருக்காரனுக்கு தெரிஞ்சா என் கதை அவ்வளோதான், சரியா? பேச்சோடையே இருக்கட்டும். சரி, நான் போயிட்டு வரேண்ணா. ஐயா, இந்த நாளைக்கு நீங்கள் அது வேலையாக இருப்பீங்களா? டேய், இப்போ தானடா வேலை ஏதாவது இருந்தால் கேட்டேன், நீ ஏண்டா? சரி ஐயா, நாளைக்கு எங்கள் ஊரில் எங்கள் ஏரியாவில் சிரமதானம் செய்கிறோம்,
சரியா? காலையில் வந்தீங்கன்னு சொன்னால் சேர்ந்து செஞ்சிடலாம், பானும் சம்பளம் தருவோம். சரியா? வந்தீங்கன்னா வேலையை முடிச்சிடலாம். சரியா? ராஜாதிராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜ குலதிலக. இது என்ன ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா? ரேடியோ சபா. ரேடியோ சபா. ஆஹா கிளம்பிட்டாயா கிளம்பிட்டாயா.